ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோவில் ஒரு அருமையான கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். தம்ப்நெயிலை பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இன்றைக்கி தென்னாங்கூருங்கிற ஊரில் அமைஞ்சிருக்க பாண்டுரங்க சுவாமி கோவிலை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த கோவில் பூரி ஜெகநாதர் கோவிலோட வடிவத்தில் அமைச்சிருக்காங்க மக்களே. ஸோ இந்த வீடியோவை கண்டினியூஸாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரிசா மாநிலத்தில் அமைஞ்சிருக்கிற பூரி ஜெகநாதர் ஆலயத்தை போலவே இந்த கோவிலோட விமானத்தை தனித்துவமாக அமைச்சிருக்காங்க. இந்த கோவில் காஞ்சிபுரத்திலிருந்து 35 கிலோமீட்டர் தொலைவிலையும், வந்தவாசியில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவிலையும், சென்னையிலிருந்து 110 கிலோமீட்டர் தொலைவில் தென்னாங்கூருங்கிற ஒரு கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. பச்சை பசேல்னு இருக்கிற வயல்வெளிகளுக்கு நடுவில் விண்ணை முட்டும் பிரம்மாண்டமான கோபுரத்தோட இந்த கோவிலை அமைச்சிருக்காங்க. இந்த கோவிலில் ஸ்ரீ ரகுமாயி சமேதன பாண்டுரங்க சுவாமிகளை 12 அடி பிரம்மாண்ட சிலையாக பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இந்த கோவிலுக்கு கடந்த 1996ஆம் ஆண்டு முதல் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. 2008ஆம் ஆண்டு 2வது கும்பாபிஷேகமும், 2020ஆம் ஆண்டு 3வது கும்பாபிஷேகமும் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இந்த கோவிலில் பாண்டுரங்க சாமிக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அலங்காரம் செய்யப்படுது. இதில் மிக சிறப்பாக தமிழ் புத்தாண்டான சித்திரை முதல் நாள் அன்னைக்கு 10,008 பழங்களால் குருவாயூரப்பன் அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு மிக பிரம்மாண்டமாக காட்சி தராரு. கண்ணனோட அவதார தினமான கோகுலாஷ்டமி அன்னைக்கு வேணுகோபாலன் அவதாரத்தில் பக்தர்களுக்கு ரொம்பவே அழகாக காட்சி அளிக்கிறாரு. புரட்டாசி சனிக்கிழமையில் திருப்பதியில் இருக்கிற ஏழுமலையான போலவே இந்த சாமியை அலங்காரம் பண்ணுறாங்க. இந்த கோவிலுக்கு வர ஆண்கள்லாம் மேலாடை போடாமல் தான் சாமியை தரிசிக்க முடியும். இந்த கோவிலில் ஃபைபர் கிளாஸ் பெயிண்டிங்கில் கிருஷ்ணனோட ராஜலீலைகளை தஞ்சாவூர் ஓவிய பாணியில் அமைச்சிருக்காங்க. இப்போ வாங்க மக்களே, பாண்டுரங்கனையும் ரகுமாயி தாயாரையும் நம்ம தரிசிக்கலாம். श्रीमाधवा नारायणा एकान्त तुलसीदला गोवर्धना दामोदरा गुरुवायुरादिकेशवा बालगं गोकुलं उन्नीलेगळ भारत
தர்ஷனம் பாவனம் ஆலிலை மேல் பாலகனின் ஸ்ரீபாதம் காண வேண்டுமே சபையில் பறித்தார் பாஞ்சாலியின் சேலை அவளை அழைத்தாள் வாசுதேவன் பேரை கிருஷ்ணம் தர்மம் கிருபாகரம் அலையாய் அளித்தாய் நீ காட்சி தந்த சேலை ஹரியே அறிவோம் அவதாரமூர்த்தி லீலை நாகபாசம் அர்ஜுனன் மேல் கர்ணன் வீழ்த்த பொழுது தேர் செலுத்தி பார்த்தஞ்சிரம் பார்த்தாயே பார்த்த சாரதி பாரதம் செய்ததோ மாதவம் கர்ணனின் நாதமே காசினி காணவே விஸ்வரூபமாய் வளர்ந்த நீலமேக ஷியாமளே என்ன மக்களே, கோயில் நல்லா இருந்ததா, பிடிச்சிருந்ததா? நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததா ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். இது உங்களோட லைஃப் ஆஃப் ஆர்ஜி. பாய்.